ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க. வீடியோக்குள்ளார போகலாம். குதிரைவாலி அரிசி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எலும்புகளை வலிமையாக்குறதுல குதிரைவாலி அரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். குதிரைவாலி அரிசியில் சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ் இது மாதிரியான சத்துக்கள்லாம் அதிக அளவில் இருக்கு. குதிரைவாலி அரிசியை நம்ம சமைக்கிறப்ப கால்சியம் சத்துக்கள் இருக்குல்ல, இது பாஸ்பேட்டாக மாறுது. இதனால தினசரி உணவில் குதிரைவாலி அரிசியை நீங்கள் எடுத்துக்கிறப்ப அது உங்களோட எலும்பை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல குதிரைவாலி அரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். குதிரைவாலி அரிசியில் மாவுச்சத்து, புரதச்சத்து, தாது உப்புக்கள், நார்ச்சத்து இதெல்லாம் நிறைய இருக்கு. இது உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உடம்புல இருக்கும்ல அந்த கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் குதிரைவாலி அரிசி ரொம்ப உதவியாக இருக்கும். நல்ல தூக்கத்துக்கு குதிரைவாலி அரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்மள பெரும்பாலானோர் சரியான தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டுட்டு இருக்கோம். குதிரைவாலி அரிசியில் ரிப்போப்ளவின், தயாமின் இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. இதை கஞ்சியாக நைட் நேரத்தில் நம்ம சாப்பிட்றப்ப நல்ல தூக்கம் வரும். மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கிறதுல குதிரைவாலி அரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். குதிரைவாலி அரிசியில் இரும்பு சத்து, நார்ச்சத்து இது ரெண்டுமே நிறைய இருக்கு. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க குதிரைவாலி அரிசியை டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். மூளை பிரச்சனை இருக்கிறவங்களும் குதிரைவாலி அரிசியை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும். குழந்தைகளோட வளர்ச்சிக்கு குதிரைவாலி அரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வளர்கிற குழந்தைங்களுக்கு பாஸ்பரஸ், நார்ச்சத்து, புரதச்சத்து, கால்சியம், இரும்புச்சத்து இது மாதிரியான சத்துக்கள் எல்லாமே தேவை. இந்த எல்லா சத்துக்களும் குதிரைவாலி அரிசியில் நிறையவே இருக்குது. குதிரைவாலி அரிசியை வளர்கிற குழந்தைகளுக்கு தினசரி உணவாக நீங்கள் சமைச்சு கொடுக்கலாம். இதயத்தான் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல குதிரைவாலி அரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். குதிரைவாலி அரிசியை டெய்லி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு வர்றப்ப ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அளவை அது கட்டுக்குள் வைக்கும். இதனால இதயத்துக்கு போகும்ல அந்த இரத்த நாளங்களை சீராக்கிறதுக்கும் இதய துடிப்பு சீராக வச்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இதய நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குதிரைவாலி அரிசியை தினசரி உணவில் சேர்த்துக்கோங்க. செரிமான பிரச்சனைகளுக்கு குதிரைவாலி அரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தினமும் குதிரைவாலி அரிசியை உணவில் எடுத்துக்கிறப்ப அது செரிமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை தரும். உங்களுக்கு வயசாக இருந்தால் கூட அதனால் ஏற்படக்கூடிய செரிமான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் குதிரைவாலி அரிசி உதவியாக இருக்கும். சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறதுல குதிரைவாலி அரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக அதிக அளவு கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறதுனால சர்க்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குதிரைவாலி அரிசியை பொறுத்த வரைக்கும் நார் சத்துக்களும் புரதச்சத்துக்களும் தான் அதிக அளவில் இருக்கு. இந்த குதிரைவாலி அரிசியை எடுத்துக்கிறப்ப சர்க்கரை நோயாளிகளுக்கு அது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக அமையும். கோதுமையை விட குதிரைவாலி அரிசி இருக்குல்ல அதில் அதிக அளவு சர்க்கரை சேர்க்காம இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குதிரைவாலி அரிசி தான் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இந்த வீடியோவில் குதிரைவாலி அரிசி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் குதிரைவாலி அரிசியை வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.